பொறுத்துக. நிதிக்குழு தலைவர். முதலாவது நிதிக்குழு தலைவர் கே.சி. நியோகி. முதலாவது நிதிக்குழு தலைவர் கே.சி. நியோகி. இரண்டாவது நிதிக்குழு தலைவர் கே. சந்தானம். இரண்டாவது நிதிக்குழு தலைவர் கே. சந்தானம். மூன்றாவது நிதிக்குழு தலைவர் ஏ.கே. சந்தா. மூன்றாவது நிதிக்குழு தலைவர் ஏ.கே. சந்தா. நான்காவது நிதிக்குழு தலைவர் பி.வி. ராஜமன்னார். நான்காவது நிதிக்குழு தலைவர் பி.வி. ராஜமன்னார். பொதுவாக ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஜிடிபியால் குறிப்பிடப்படும். அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்படுகிறது. பொதுவாக ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஜிடிபியால் குறிப்பிடப்படும். அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்படுகிறது. சென்னை ஏன் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது? வாகன உற்பத்தி. ஆசியாவின் டெட்ராய்டு என சென்னை அழைக்கப்பட காரணம் வாகன உற்பத்தி. எந்த நகரம் தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகிறது? தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் பசல் பீம யோஜனா தொடங்கப்பட்ட நாள் 18 பிப்ரவரி 2016. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் பசல் பீமா யோஜனா தொடங்கப்பட்ட நாள் 18 பிப்ரவரி 2016. 1965ஆம் ஆண்டு ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் துவங்கப்பட்ட இடம் காண்ட்லா. 1965ஆம் ஆண்டு ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் துவங்கப்பட்ட இடம் காண்ட்லா. பின்வருவனவற்றை ஆராய்க. கூற்று காரணம். புதிய பொருளாதார கொள்கை 1991இல் உலகமயமாக்குதலை ஊக்குவித்தது. ஏனெனில் வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது. புதிய பொருளாதார கொள்கை 1991இல் உலகமயமாக்குதலை ஊக்குவித்தது. ஏனெனில் வளர்ச்சி குன்றிய நாடுகளின் உதவியின்றி வளர்ந்த நாடுகள் மேலும் வளர முடியாது. திட்டங்கள் தொடங்கிய ஆண்டு. NREP 1980. RLEGP 1983. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989. MGNREGS 2006. திட்டங்கள் தொடங்கிய ஆண்டு. NREP 1980. RLEGP 1983. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989. MGNREGS 2006. தொல்பொருட்கள் உற்பத்தியில் முன்னணி வகிப்பது ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. மேற்கூறிய அனைத்தும். தொல்பொருட்கள் உற்பத்தியில் முன்னணி வகிப்பது ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி. பொறுத்துக. எஃகு நகரம் சேலம். பின்னலாடை நகரம் திருப்பூர். குட்டி ஜப்பான் சிவகாசி. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் கோயம்புத்தூர். எஃகு நகரம் சேலம். பின்னலாடை நகரம் திருப்பூர். குட்டி ஜப்பான் சிவகாசி. காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி மிக அதிகம் உள்ள மாவட்டம் சென்னை. தமிழ்நாட்டில் மக்கள் அடர்த்தி மிக அதிகம் உள்ள மாவட்டம் சென்னை. நிகர உள்நாட்டு உற்பத்தி எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஜிடிபி மைனஸ் தேய்மானம். நிகர உள்நாட்டு உற்பத்தி GDP மைனஸ் தேய்மானம். உழைப்பாளர்களின் தேவை மற்றும் அளிப்பில் சமநிலையற்ற தன்மை நிலவுவதால் ஏற்படுவது பிறழ்ச்சி வேலையின்மை. உழைப்பாளர்களின் தேவை மற்றும் அளிப்பில் சமநிலையற்ற தன்மை நிலவுவதால் ஏற்படுவது பிறழ்ச்சி வேலையின்மை. பணவீக்கம் சட்டபூர்வமற்ற வரிவிதிப்பு என்று கூறியவர் மில்டன் பிரெட்மேன். பணவீக்கம் சட்டபூர்வமற்ற வரிவிதிப்பு என்று கூறியவர் மில்டன் பிரெட்மேன். இந்தியா தனிப்பண குறியீடு கொண்ட 5வது நாடாக திகழ்கின்றது. இந்தியா தனிப்பண குறியீடு கொண்ட 5வது நாடாக திகழ்கின்றது. RBI பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? RBI காகித பணத்தை வெளியிடுவதில் முன்னுரிமை பெற்ற நிறுவனம். RBI நாட்டின் பணம் மற்றும் கடன் அளவுகளை மேலாண்மை செய்கிறது. RBI அரசுக்கான வங்கி. RBI பற்றிய கூற்றுகளில் சரியானவை எவை? RBI காகித பணத்தை வெளியிடுவதில் முன்னுரிமை பெற்ற நிறுவனம். RBI நாட்டின் பணம் மற்றும் கடன் அளவுகளை மேலாண்மை செய்கிறது. RBI அரசுக்கான வங்கி. நிலச்சீர்திருத்தத்தின் முக்கியமான மற்றும் இறுதியான குறிக்கோள் உழுபவனுக்கே நிலத்தை சொந்தமாக்குதல். நிலச்சீர்திருத்தத்தின் முக்கியமான மற்றும் இறுதியான குறிக்கோள் உழுபவனுக்கே நிலத்தை சொந்தமாக்குதல். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளும் ஆராய்வதே பொது நிதியியல் என்று கூறியவர் ஆடம் ஸ்மித். அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் இயல்பையும் கொள்கைகளையும் ஆராய்வதே பொது நிதியியல் என்று கூறியவர் ஆடம் ஸ்மித். கூற்று மற்றும் காரணம். கூற்று. மறைமுக வரிகள் சில நேரங்களில் நீதியற்ற மற்றும் தெய்வீக தன்மை கொண்டது.
காரணம் ஏனெனில் இவ்வரியில் வருமான மட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஏழை மற்றும் பணக்காரர்கள் ஆகிய இருவரும் ஒரே வரித்தொகையை செலுத்த வேண்டும். மறைமுக வரிகள் சில நேரங்களில் நீதியற்ற மற்றும் தெய்வீக தன்மை கொண்டது. ஏனெனில் மறைமுக வரியில் வருமான மட்டத்திற்கு அப்பாற்பட்டு ஏழை மற்றும் பணக்காரர்கள் ஆகிய இருவரும் ஒரே வரித்தொகையை செலுத்த வேண்டும். அக்மார்க் முத்திரை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1937. அக்மார்க் முத்திரை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1937. விதி 112 மத்திய அரசின் வருடாந்திர நிதி அறிக்கை. விதி 202 மாநில அரசின் வருடாந்திர நிதி அறிக்கை. விதி 112 மத்திய அரசின் வருடாந்திர நிதி அறிக்கை. விதி 202 மாநில அரசின் வருடாந்திர நிதி அறிக்கை. நிதிக்குழு ஒரு சட்டபூர்வ அமைப்பு. சரி. நிதிக்குழு இந்திய அரசியலமைப்பின் விதி 280 கீழ் அமைக்கப்படுகிறது. சரி. நிதிக்குழு ஒரு சட்டபூர்வ அமைப்பு. சரி. நிதிக்குழு இந்திய அரசியலமைப்பின் விதி 280 கீழ் அமைக்கப்படுகிறது. சரி. வரியின் அடிப்படையை கருத்தில் கொள்ளாது அனைவருக்கும் ஒரே வரி விதிப்பது விகிதாச்சார வரி. விகிதாச்சார வரி என்பது வரியின் அடிப்படையை கருத்தில் கொள்ளாது அனைவருக்கும் ஒரே வரி விதிப்பது ஆகும். நிதிக்குழு மற்றும் தலைவர் பொறுத்துக. 12வது நிதிக்குழு தலைவர் சி. ரங்கராஜன். 13வது நிதிக்குழு தலைவர் விஜய் எல். கேல்கர். 14வது நிதிக்குழு தலைவர் ஒய். வி. ரெட்டி. 15வது நிதிக்குழு தலைவர் என். கே. சிங். நிதிக்குழு மற்றும் தலைவர். 12வது நிதிக்குழு தலைவர் சி. ரங்கராஜன். 13வது நிதிக்குழு தலைவர் விஜய் எல். கேல்கர். 14வது நிதிக்குழு தலைவர் ஒய். வி. ரெட்டி. 15வது நிதிக்குழு தலைவர் என். கே. சிங். பொருளாதார முன்னேற்றத்திற்கான பொருளாதார காரணிகள் இயற்கை வளங்கள், மூலதன ஆக்கம் மற்றும் சந்தையின் அளவு. பொருளாதார முன்னேற்றத்திற்கான பொருளாதார காரணிகள் இயற்கை வளங்கள், மூலதன ஆக்கம் மற்றும் சந்தையின் அளவு. பின்வருவனவற்றுள் மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்பு ஆகியவற்றை அமைக்க பரிந்துரைத்தது தொழில் கொள்கை 1948. மைய திட்டக்குழு மற்றும் கலப்பு பொருளாதார அமைப்பு ஆகியவற்றை அமைக்க பரிந்துரைத்தது தொழில் கொள்கை 1948. முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஏப்ரல் 1, 1951. முதல் ஐந்தாண்டு திட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஏப்ரல் 1, 1951. காந்திய திட்டம் எஸ். என். அகர்வால். மக்கள் திட்டம் எம். என். ராய். சர்வோதயா திட்டம் ஜே. பி. நாராயண். காந்திய திட்டம் எம். என். ராய். காந்திய திட்டம் எஸ். என். அகர்வால். மக்கள் திட்டம் எம். என். ராய். சர்வோதயா திட்டம் ஜே. பி. நாராயண். பாம்பே திட்டம் பற்றி சரியானவை எவை? மும்பையின் 8 முன்னணி தொழிலதிபர்களால் இத்திட்டம் முன்மொழியப்பட்டது. பாம்பே திட்டம் மும்பையின் 8 முன்னணி தொழிலதிபர்களால் முன்மொழியப்பட்டது. நிதி ஆயோக் குறித்த சரியான கூற்றுகள். நிதி ஆயோக் ஜனவரி 1, 2015 நிறுவப்பட்டது. இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் நிதி ஆயோக். நிதி ஆயோக் ஜனவரி 1, 2015 நிறுவப்பட்டது. இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் நிதி ஆயோக்.